LMWS பார்த்து முடியும் அனைத்து சகோதர சகோதரரும் வரவேற்பு. நான் உங்கள் ஓவியம் சக்கத்துள்ள அப்பா. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாசமா நான் வீடியோ போடல. அது ஏன் வீடியோ போடலங்கிறதுக்கு ஒரு வீடியோ. ஓகே, அது என்ன காரணம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் கூட மாற்றிருப்பேன் மொத்தமாட்டு. ஸோ இன்னொன்று ஆஃபீஸ் ஒர்க் பண்ண நிறைய ப்ராஜெக்ட் டேப் போட்டு அப்படி இப்படின்னு ஒரு 6 மாதம், அதில் ஒரு 2-3 மாதம் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பொறுப்பே நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும், என் பையனுக்கு ஒரு பையன் இருக்கான், 1.5 வயசு பையன். ஸோ அவனையும் கவனிக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கலாமேன்னு இந்த கேப்பில் வந்து என் பொண்ணு வந்து 8 வயசு ஒரு பொண்ணு இருக்காள்ல, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்மர் கிளாஸில் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் கிளாஸில் சேர்த்துருந்தேன். இப்போ அவளும் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் நல்ல ஒரு எடிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆளாயிடுச்சு. அவளுக்கு கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாவின்சி ரிசால்வர் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு வீடியோ எடிட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஒரே ஒரு வீடியோ சும்மா ஒரு படம் வரைஞ்சி ஒரு வீடியோ எடுத்து டுட்டோரியல் மாதிரி போட்டு ஒரு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண சொல்லி கொடுத்தேன். அவன் பக்காவாக பண்ணிட்டா. ஸோ இன்னும் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது அவன் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பா அப்படின்ட்டு இருந்தா. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை, அது போல ஃபியூஷன் கற்றுக்கணும். ஃபியூஷன் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேப் கடையில் வந்து கொஞ்சம் அன்ரியல் என்ஜின் கொஞ்சம் இடையில கற்றுக்கிட்டு இருந்தேன். நானே யூடபியில் கொஞ்சம் காசு கட்டி அன்ரியல் என்ஜின் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அண்டு இடையில கேம் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கற்றுக்கலான்ட்டு நானும் என் பொண்ணு வந்து கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கலான்ட்டு ஒரு 3 சாஃப்ட்வேர் எடுத்தோம். அதில் யூனிட்டி 1, கோடாட் 1, ஜிடெவலப் 1. என் பொண்ணுக்கு கோடிங்கே பிடிக்காது. ஏன்னா அவன் பைத்தானும் அவள் சம்மர் கிளாஸில் சேர்த்து விட்டுருந்தேன். பைத்தான் படிச்சுட்டானா கோடிங் வந்து எனக்கு அடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிடெவலப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். நான் சொன்ன 3மே ஃப்ரீ. யூனிட்டி, கோடாட்டு, ஜிடெவலப் 3மே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதில் கோடாட்டில் மட்டும் வந்து கோடிங் கிடையாது. அதுக்கு போல வந்து இந்த நம்பர் பிளாக்ஸ் மாதிரி வச்சு கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதை வச்சு ஒரு கேம் ஐடியா வந்து எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இன்னொன்று ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணலான்னு ஒரு ஆல்பம் சாங் வந்து ஒன்று பண்ணினேன். அது சாங் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அது கொஞ்சமாக ஒரு க்ரீன் ஸ்ட்ரீட் போட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணணும். அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு எப்படி ஒரு 4-5 மாதம் ஆகும் அது முடியறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி 6 மாதமா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆகும் டோட்டலாட்டு. அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நான் இந்த ஒர்க் பண்ணுறதுனால தான் வந்து நான் Blender 4.5 வெர்ஷனில் வச்சே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் Blender 5 வெர்ஷனுக்கு அதை அப்டேட் பண்ணேன்னா என்னோட பிளகின்ஸ் ஃபுல்லாக போயிடும், ஆடான்ஸ்லாம் போயிடும். நான் அதுக்குன்னே ஒரு சில ஆடான்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஆடான்ஸ்லாம் திருப்பி போட வேண்டியும். அதனால் வந்து நான் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த கேப் எடுத்துக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ண வேணாம்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கனடாவில் இருக்கிறது, அவருக்கும் நான் வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தேன், தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ அங்கேயும் நான் தம்ப்நெயில் போடல, அங்கேயும் வீடியோ போடுறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஒரு 6 மாதம் கேப் எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதனால் வரைக்கும் சொன்னது வந்துன்னா இதனால் வரைக்கும் நான் பண்ண ஒர்க் தான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த சேனல் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நான் Blender 5 வெர்ஷனும் அப்டேட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைபரை ஈர்க்கிறதுக்கும் Blender 5.1 வெர்ஷனோட லேட்டஸ்ட் பிகினர் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்த காலத்தில் பழைய டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ பேசவும் தெரியாது, சரியான ரெக்கார்டிங்கும் கிடையாது, சரியான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லியிருப்பேன். இனிமேல் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக புரிகிற மாதிரி டுட்டோரியல் போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கே ஆளை காணல, சேனலை விட்டுட்டு போயிட்டான், இல்லை உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும். ஏன்னா பல தடவை நான் வந்து கேப் விட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் அந்த தொடர்ச்சியாக வீடியோ போடுறது இல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கேப் விட்டாலும் அடுத்து மறுபடியும் வந்துடுவேன். அதே மாதிரி தான் ஒரு 6 மாதம். இது உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் லென்த்தியான கேப் தான். இதுக்கு முன்னாடி 6 மாதம் கேப் நான் எடுத்துக்கிறது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் 6 மாதம் கேப் எடுக்கிறேன். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து Blender 5ஓட பிகினர் டுட்டோரியல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த கம்போசிஷன் கோர்ஸ் அதுவும் வந்து தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. அடுத்த வீடியோவுக்கு கூடி சீக்கிரம் இன்னைக்கு திங்கக்கிழமை வீடியோ அப்லோட் ஆகும். இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு டுட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக வந்துடும்.
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சிதக்கத்துள்ள அப்பா. நன்றி. பாய்.